अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்ன யாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை போற்றி மிக அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். தயா சதகம் என்று வழங்கப்பெறுகிற இந்த ஸ்தோத்திரத்திலே 100க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் 108 ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன. திருவேங்கடமுடையானுடைய தயையை ஒரு தேவியாகவே உருவகித்து அவளையே நோக்கி சொல்லுவதாக கூட பல ஸ்லோகங்கள் அமைந்துள்ளன இந்த ஸ்தோத்திரத்தில். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை முதலிலே தொடங்குகின்ற பொழுது திருவேங்கடமுடையானுடைய தயை என்பதே ஒரு ஆறாக பெருகி அதுவே கல் மலையாக திருவேங்கட மலையாக அப்படி இருக்கிறது என்று முதல் ஸ்லோகத்திலே அருளி செய்தவர். அதற்கு பிறகு 2ஆம் ஸ்லோகம் முதல் கொண்டு வழி வழியாக ஒருத்தரை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே 2வது ஸ்லோகத்திலே ஆச்சாரியர்களை முன்னிட்டார், 3வது ஸ்லோகத்திலே ஆழ்வார்களை முன்னிட்டார், 4வது ஸ்லோகத்திலே மகரிஷிகளை முன்னிட்டார், 5வது ஸ்லோகத்திலே சேன முதலியாரை முன்னிட்டார், 6வது ஸ்லோகத்திலே பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை முன்னிட்டார், 7வது ஸ்லோகத்திலே பூமி பிராட்டி, 8வது ஸ்லோகத்திலே நீலாதேவி என்கின்ற எம்பெருமானுடைய மற்றொரு பத்தினி, இவர்களையெல்லாம் முன்னிட்டு கொண்டு இப்பொழுது 9வது ஸ்லோகத்திலே அந்த திருவேங்கடமுடையானையே அருளி செய்கிறார். நேர இப்போ வழியாக வந்து இப்போ திருவேங்கடமுடையான் வரை வந்து ஆகிவிட்டது. இந்த திருவேங்கடமுடையான் என்பவன் எப்படிப்பட்டவன் என்னால் இந்த திருவேங்கடமுடையான் இதை ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்றே சொல்லுவதுண்டு. அதாவது 7 க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் என்று சொல்லுவதுண்டு. அதில் திருவேங்கடமலையும் ஒரு க்ஷேத்திரமாக சொல்லுவார்கள். இந்த ஸ்வயம் வியக்தம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் எம்பெருமான் தானே விரும்பி வந்து இருக்கிற இடங்களுக்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். இப்போ சில திவிதேசங்களிலெல்லாம் என்ன ஆகும் என்றால் யாரோ சில முனிவர்கள் தவம் செய்வார்கள். அந்த இடத்திலே முனிவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி எம்பெருமான் காட்சி அளிப்பான். உடனே முனிவர்கள் என்ன சொல்வார்கள், நீ இங்கேயே எழுந்தருளியிருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். உடனே எம்பெருமானும் அங்கேயே எழுந்தருளியிருப்பான் என்று சொன்னால் ஒருத்தருடைய பிரார்த்தனைக்காக அவன் எழுந்தருளியிருக்கிற இடங்கள் மற்ற திருத்தலங்கள். ஆனால் எம்பெருமான் இன்னொருவருடைய பிரார்த்தனைக்காக வல்லாமல் தானே அங்கே வந்து எழுந்தருளியிருக்கிறானே, அப்படிப்பட்ட இடங்களுக்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். இப்போ திருவரங்கம் அது ஒரு ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். எம்பெருமான் தானே அங்கே எழுந்தருளியிருக்க வேண்டும் என்று விரும்பினான் என்று. இதுபோல் சில விஷயங்கள் நைமிஷாரண்யம் பத்ரிகாசிரமம் போன்ற இடங்களெல்லாம் கூட ஸ்வயம் வியக்தம் என்று சொல்லப்படுகின்றன. ஸ்ரீமுஷ்ணம் அதுவும் கூட ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருவேங்கடமலை அது ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். அதையும் கூட இந்த இடத்திலே குறிப்பாலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். கமப்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் விருஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்திமுபாகதம். விருஷசைல தடஸ்தானாம், விருஷசைலம் என்றால் அது திருவேங்கடமலையை குறிக்கிறது. விஷாத்ரி, விஷபாத்ரி என்றெல்லாம் திருவேங்கடமலைக்கு பெயர் உண்டு அல்லவா?
அதனால் விஷசைல தடஸ்தானாம், அந்த விஷசைலத்தினுடைய பரிசரம், அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே இருப்பவர்களுக்காக பகவான் என்ன செய்தான்? ஸ்வயம் வியக்திம் உபாகதம் என்னால் என்ன? ஸ்வயம் வியக்திம் உபாகதம், தானே விரும்பி அந்த இடத்திலே வந்து சேர்ந்து விட்டானவன் என்று அவனை சொல்லுகிறார். அதுவும் அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், கருணா வருணாலயம், அதாவது கருணை கடலாய் இருக்கிறான் எம்பெருமான். கருணை, அதாவது எம்பெருமானே ஒரு பெரிய கடல். அந்த எம்பெருமானாகிற கடலிலே தேங்கி இருக்கிற தண்ணீர் எது என்று கேட்டால் கருணை தான். அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் என்றால், அது எப்படிப்பட்ட கருணை? அனவதிம், அதாவது எல்லையற்ற கருணை, அல்லது எல்லையற்றவனாய் இருக்கிறான் எம்பெருமான். அவனுக்கு எந்த விதமான எல்லை என்ன? அவனை அனந்தன் என்று சொல்லுவதுண்டு. காலத்தாலே அளவுபடாதவன், தேசத்தாலே அளவுபடாதவன், அதாவது வஸ்துக்களாலே அளவுபடாதவன் என்று எந்த விஷயத்தாலும் அளவுபடாதவனாய் இருக்கிறானவன். அவன் அளவுபடாமல் இருக்கிறது போல அவனுடைய கருணையும் எல்லையற்றதாக இருக்கிறது. அவனுடைய திருவேங்கட மலைக்கும் ஒரு ஒப்பு சொல்ல முடியாதபடி அதுவும் எல்லையற்றதாக இருக்கிறது. ஆஹா, அனவதிம் கமபி என்னால் இந்த இடத்துல நேர திருவேங்கடமுடையான் என்று சொல்லாமல் கமபி, யாரோ ஒருவனை என்பது போல சொல்கிறார். நான் ஒருத்தனை வணங்குகிறேன். கமபி வந்தே, அகம் கம் வந்தே, கமபி வந்தே, நான் ஒருத்தனை வணங்குகிறேன். அந்த ஒருத்தன் யார் என்றால் கருணா வருணாலயம், கருணைக்கெல்லாம் கடலாயிருக்கிறவன் அவன். அது மட்டுமல்ல, விஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் வியக்திம் உபாகதம், அந்த விஷசைலம் என்று சொல்லப்படுகின்ற திருவேங்கடமலை பரிசரம், அதில் இருப்பவர்களுக்கு அருள் புரிவதற்காக தானே அங்கு வந்து சேர்ந்தான். அவனை யாரும் இங்கே வந்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அவன் வரவில்லை. அவனே அடியவர்களிடத்தில் வந்துவிட வேண்டும் என்று வந்தான். இதுதான் அவனுடைய சௌலபியம் என்று நம்முடைய பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆழ்வார்களுடைய பாசுரத்திலே அருளி செய்கிற பொழுது அவனை என்ன சொல்லுகிறார்? பரன் சென்று சேரு திருவேங்கடம், பரனான எம்பெருமான் தானே வந்து சேர்ந்தான் இந்த திருவேங்கட மலைக்கு என்று நம்மாழ்வார் அருளி செய்தார். திருப்பாணாழ்வார் அருளி செய்கிற பொழுது விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் என்று அப்படி அருளி செய்தார். ஆஹா, விண்ணவர் கோன் என்று பரமபதத்திலே எழுந்தொழியிருந்தவன் தான். தானே அந்த திருவேங்கடமலை அந்த பரிசரத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய வேணுமே என்பதற்காக என்ன பண்ணினான்? தன்னுடைய விருப்பத்தாலே அங்கேயே வந்து ஸ்வயம் வியக்தி உபாகதம், தானாக ஒரு தோற்றத்தை இங்கே வந்து அடைந்தவனாய் இருக்கிறான் என்று. அதாவது அவன் அடியவர்கள் இருக்கிற இடத்திற்கு தானே வந்து விடுகிறான் எம்பெருமான். அவனை போய் நீ வரவேணும் என்று இன்னொருத்தர் பிரார்த்தித்து கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்னன்னா, கருணா வருணாலயம்னு சொன்னார். அவன் கருணை கடல் என்னால் என்ன? அதை எப்படி நிரூபித்தானவன் என்று கேட்டால், தானே தன் விருப்பத்தின்படி இந்த திருவேங்கட மலைக்கு வந்ததன் மூலமாக தன்னுடைய கருணையை அவன் வெளியிட்டு விட்டான். அவன் கருணா வருணாலயம் என்கிறது திருவேங்கடமலையிலே எழுந்தொழி இருக்கிறபடியினாலே நிரூபணமாகிறது. அவன் திருவேங்கடமலையிலே எழுந்தொழிக்கிறவன் என்பதனாலே அவன் கருணா வருணாலயம், கருணை கடல் என்பது அப்படி நிரூபணமாகிறது என்று நாம் நினைக்கும்படியாக இப்படி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கமபி வந்தே, அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் வணங்குகிறேன்னு சொல்கிறேன். உண்மையிலே இதில் நேரடியாக திருவேங்கடமுடையான் என்று கூட அவனை சொல்லவில்லை. ஆனால் இப்படி இருக்கிறவன் ஒருத்தன் தான் ஆகையினாலே அந்த ஒருத்தனை என்று சொன்னால் ஒப்பற்ற ஒருத்தனை, அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த விசேஷணங்கள் பொருந்தாது. கருணை கடலாயிருப்பவன் என்னால் அவன் ஒருத்தன் தான். திருவேங்கடமலையிலே தானாக வந்து எழுந்தொழினவன் என்றாலும் அவன் ஒருத்தன் தான். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அற்புதமாக அவனை அனுபவித்தார். இதற்கு அடுத்தபடியாக 10வது ஸ்லோகத்திலே தான் அந்த திருவேங்கடமுடையானுடைய தயையை பற்றி குறிப்பிட தொடங்குகிறார். இது இங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம், அல்லது ஆரம்பத்திற்கு இந்த 10வது ஸ்லோகத்திலே அடியிடுகிறார் என்று சொல்லலாம். அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திரிவர்கயோ அஞ்சனாத்ரீஸ்வரதயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனாம். அகிஞ்சன நிதிம் என்னால் அடியவர்களுக்கு, அகிஞ்சனஹா என்னால் கைமுதலற்றவர்கள்,
தங்களிடத்திலே எதுவுமே இல்லாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு புதையல் போன்றதாக இருக்கிறது எது என்று கேட்டால் திருவேங்கடமுடையானுடைய தயை. இந்த திருவேங்கடமுடையானுடைய தயைக்கு பலவிதமான விசேஷணங்களை சொல்லுகிறார். அகிஞ்சன நிதிம், என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு பெரிய நிதியாக இருக்கிறது திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற அற்புதமான திருக்கல்யாண குணங்கள். அதற்கு மேலே அபவர்க்க திரிவர்க்கயோகோ சூத்திம். அபவர்க்கம் என்னால் அதாவது விளைநிலமாக இருக்கிறது. சூத்தி என்னால் விளைநிலம், அபவர்க்கம் என்னால் மோட்சம், திரிவர்க்கம் என்னால் சொர்க்கம். அதாவது திரிவர்க்கம் என்கிறது சொர்க்கம் என்று சொல்லலாம், அல்லது இவ்வுலகத்திலே அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள், அறம்பொருள் இன்பம் என்று அத்தையும் சொல்லலாம். அதாவது உயர்ந்த பேர் என்னால் அது மோட்சம், அதற்கு கீழ்ப்பட்ட பேர்களெல்லாம் திரிவர்க்கம் என்கிற சொல்லாலே சொல்லப்பட்டு விடும். ஆஹா, அபவர்க்க திரிவர்க்கயோகோ சூத்திம். அந்த அபவர்க்கத்தையோ அல்லது திரிவர்க்கத்தையோ மோட்சத்தையோ அல்லது மற்ற உலகியல் இன்பங்களையோ நமக்கு விளைத்து கொடுப்பது எது என்று கேட்டால் அதுவும் திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற குணம்தான். அதற்கு மேலே என்னன்னா, நிரஞ்சனாம் அஞ்சனாத்தீஸ்வர தயாம், குற்றமற்றதாய் உள்ள தயை. அதாவது தயையும் கூட குற்றம் உள்ளதாக ஆகிவிடும். எப்பொழுது நம்மிடத்தில் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து நமக்கு அருள் செய்தால், நமக்கு கொடுத்தால், சொன்னாரோ வள்ளுவர் கூட வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியறிவை நீரதுடைத்து என்று சொன்னார். எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறது இருக்கிறதே அதுதான் உயர்ந்த தயை. நம்மிடத்தில் கருணை வைத்து எம்பெருமான் செய்தான்னா அவனுடைய தயைக்கு ஒரு குற்றமும் கிடையாது. அடியவர்களை கண்டால் ஐயோ இவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று தானாக வந்து நாம் அவனிடத்திலே போய் சரணாகதி பண்ண வேண்டும் என்று கூட எதிர்பார்க்காமல் நமக்கு அருள் புரிவராய் அவன் இருக்கிறான். ஆகையினாலே அவனுடைய தயை எப்படிப்பட்ட தயை? நிரஞ்சனாம் தயாம், குற்றமற்ற ஒரு தயை அது. அஞ்சனாத்ரீஸ்வர தயாம், அந்த அஞ்சனாத்ரீஸ்வரம் அஞ்சனம், அஞ்சனம் என்கிற ஒரு மலை, அந்த திருவேங்கட மலைக்கு அஞ்சனாத்ரி என்றும் ஒரு பெயர் உண்டு. அஞ்சனம் என்கிற சொல்லுக்கு சாதாரணமாக சொல்லுகிற பொழுது மை என்பது தான் பொருள். கண்ணுக்கு இட்டுக் கொள்ளுகிறார்கள் அல்லவா மை, அந்த மைக்கு அஞ்சனம் என்று பெயர் உண்டு. ஆனால் அங்கே ஒரு பெரிய நிதி இருக்கிறது என்கிறபடியினாலே அந்த ஒரு சில சமயத்தில் அந்த நிதியை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு மை போட்டுத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆக இங்கே திருவேங்கடமலை என்ன, அதுதான் மை, அதற்கு கீழே தான் நிதி இருக்கிறது. நிதி என்னால் எது? நிதி என்னால் திருவேங்கடமுடையானே நிதி. அவனுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணமே ஒரு பெரிய நிதி. நிதி என்னால் புதையல். அந்த புதையலை நாம் பெற்றுவிட்டோமானால் நமக்கு எந்த துன்பமும் இல்லை. ஆனால் அந்த அழகான ஒரு சொற்கட்டு இந்த இடத்துல பார்க்க வேண்டும். அஞ்சன மலையிலே எழுந்தருள் இருக்கிறவன், ஆனால் அவனோ நிரஞ்சனன். நிரஞ்சனன் என்னால் என்ன? அஞ்சனம் இல்லாதவன். அஞ்சனம் என்கிற சொல்லுக்கு மை என்று பொருள் இருப்பது போல அஞ்சனம் என்கிற சொல்லுக்கு குற்றம் என்றும் பொருள் உண்டு. அப்போ அஞ்சன மலையிலே எழுந்தருள் இருப்பவன் அஞ்சனம் இல்லாதவன் என்னால் என்ன அர்த்தம்? அந்த அஞ்சனாத்திரி என்ற திருவேங்கடமலையிலே எழுந்தருள் இருக்கிறான், ஆனால் அதே சமயத்தில் அவன் குற்றமற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய தயை, அதை நான் அபிஷ்டவுமி துதிக்கிறேன். அந்த தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை நான் துதிக்க தொடங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தான் ஆரம்பிக்கிறார். அது எப்படிப்பட்டது அந்த திருவேங்கடமுடையானுடைய தயை என்னால் அது அகிஞ்சன நிதிம், புகழற்றவர்களுக்கு, கைமுதலற்றவர்களுக்கு பெரிய புதையல் போல இருக்கிறது. அது அபவர்க்கம் திரிவர்க்கம் என்று இவ்வுலக இன்பம், அவ்வுலக மேலுலகம், மோட்சம் என்று எல்லாவற்றையும் கொடுப்பதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட குற்றமற்றதாய் உள்ள அந்த திருவேங்கடமுடையானுடைய தயையை நான் துதிக்கிறேன் என்று இந்த 10வது ஸ்லோகத்திலே தொடங்குகிறார். மேலே உள்ள ஸ்லோகங்கள் அனைத்திலும் அந்த தயாதேவியை பலவாறு துதிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।